கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலியில கர்த்தருடைய பந்தி இதை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும் இது தெரியும். இன்னொன்று பேய்களுடைய போஜன பந்தி என்று ஒன்று இருக்கிறது. பேய்களுடைய போஜன பந்தி என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது என்பதை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். போஜனம் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா என்பது பற்றியல்ல, தீட்டு உள்ளதா தீட்டு இல்லாததா என்பதை பற்றியது. பாபிலோன் பேய்களுடைய தாய். வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒன்று, பிசாசின் ராஜ்யம் என்பது என்று வேறு வேறாக இருக்கிறது. லேவியராமத்திலே சாப்பாட்டை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிராளியை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தகுதியாக இருக்குமா என்று ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17 அந்த ஸ்ரீ அசுத்தம் நிறைந்த பொற்பாத்திரத்தை வைத்திருந்தாள். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வருவதில்லை, கர்த்தர் கொடுப்பதும் இல்லை. பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய சந்தேகங்களை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும், ஒரு புரிதலை உண்டாக்கும். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுதலோடு கூட சேர்த்து இன்னொன்னையும் சொல்றாரு. 21 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய போஜனம்னா நமக்கு தெரியும். நம்ம கம்யூனியன் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். நமக்கு அப்பமும் ரசமும் நமக்கு தெரியும். அது எடுக்கிற மெத்தடை நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படி இறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்னொரு பந்தி இருக்கு. என்ன பந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பேய்களுடைய போஜன பந்தினா என்ன? அதாவது இந்த இடத்துல எதை பத்தி ஆண்டவர் பேசிட்டே வர்றாரா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதை குறித்து இங்க சொல்லிக்கிட்டே வர்றார். கர்த்தரை அல்லாதவர்கள் தெய்வங்களுக்கு படைக்கிறவர்களை குறித்து நீங்கள் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த படைக்கப்பட்டவைகள்ல நீங்கள் எப்படி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ 1 கொரிந்தியர்ல மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு. அப்ப இந்த பேய்களுடைய போஜன பந்தி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கீழே அது எப்படி புசிக்கணும், எதெல்லாம் புசிக்க கூடாது எல்லாம் தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டே வரார். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்கள், பேய்களுடைய போஜன பந்தி அப்படின்னா என்ன, எதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இது எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, அதை அப்படியே ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களோட அதை பத்தி பேசுறோம். முதலாவது, பேய்களுடைய போஜன பந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இங்க ஒரு போஜன பந்தி இருக்கு. இங்க சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, திராட்சை ரசமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. அப்போ இது பாபிலோனிய ராஜாவுடைய போஜன பந்தி, பாபிலோனிய ராஜாவுடைய டேபிள். இந்த டேபிள்ல எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. அதுவும் யாருன்னா, இவங்கெல்லாம் செலக்டட் பீப்புள், கொண்டு வந்த அடிமைகள்லயே செலக்டடா இருக்காரு. இங்க 3வது வசனத்துல, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்க்கர்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்ப இவங்கெல்லாம் யாருன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மக்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. என்ன சாப்பாடு? கிங்ஸ் ஃபுட், ராஜாவுடைய சாப்பாடு. அந்த ராஜாவுடைய சாப்பாடை கொடுக்க சொல்றாங்க. ஆனா தானியேல் பார்க்கிறான், இந்த ராஜாவுடைய சாப்பாடு பேய்களுடைய சாப்பாடாக இருக்கிறது. அதனால் தன்னை என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தல் ஆகாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நான் வெஜிடேரியன், அதனாலதான் தானியேல் வேணான்ட்டாரு, அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டாரு. இங்க பிரச்சனை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனே கிடையாது. இங்க பிரச்சனை தீட்டுள்ளது தீட்டு இல்லாதது. ஏன்னு சொன்னா, அவர் என்னன்னால சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்னா, தானியேல் ராஜாவின்
போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும். அப்ப திராட்சரசம் என்ன, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா? அதுவும் வெஜிடேரியன் தானே. ஆனா அதையுமே அவர் வேணாங்கிறாரு. ரெண்டுத்தினாலும் நான் என்ன செய்ய முடியாது, தீட்டுப்படுத்த முடியாது. அப்ப இங்க பிரச்சனை வெஜ் நான்வெஜ் இல்ல, இங்க பிரச்சனை தேவனுடைய போஜனமா பேய்களுடைய போஜனமாங்கிறது தான். இந்த பாபிலோன் என்பது பேய்களுடைய தாய். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்ததுன்னு இருக்கு. இந்த பாபிலோன் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இருந்து பிசாசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் உடைய சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிங்ஸ் ஃபுட், தி பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது தானியேல் சொல்றாரு, இதனால் நான் என்ன செய்ய முடியாது, தீட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? ரெண்டு ராஜ்யம் தான் இருக்கு, ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அப்படின்னு சொல்றாரு. வானமண்டலத்தின் பொல்லாத சேனையாகிய பிசாச இந்த உலகத்தின் அதிபதி அப்படிங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு, பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்தை சேர்ந்த நமக்கு தேவனுடைய போஜன பந்தி மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே தி பெஸ்டான சில பிசாசினுடையதும் இருக்கு. பிசாசினுடைய போஜன பந்தி இருக்கு. இந்த போஜன பந்திய நாம அக்செப்ட் பண்றோமா வேணாமாங்கிறதுல தான் மிக பெரியதான ஒரு டெஸ்டே நமக்கு இருக்குது. இப்ப தானியேல் வாழ்நாளெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடலையா அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கப்புறம் தானியேல் கொலு மண்டபத்துக்கு போறாரு, ராஜா கூட வீட்டுக்கே போயிடுறாரு, வாசலுக்கு போயிடுறாரு, கிங்ஸ் கேட்னு இருக்கு அங்க போயிடுறாரு. அப்ப என்னன்னா தானியேலுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எந்தெந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது ஆண்டவர் லேவியராகமத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சாப்பிடு, இந்த மாதிரி சாப்பிடாத, விரி குழம்புள்ளது சாப்பிடுறது, செதில் உள்ளது சாப்பிடு, செதில் இல்லாதது சாப்பிடாத, நிறைய சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப இங்க இருக்கிறது எது இருக்குதுன்னா, அவனுக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் இங்க இருக்கு. கிங்ஸ் ஃபுட் இருக்கு, ராஜாவுடைய பந்தியில இருக்கு. இப்ப தானியேல் பார்க்கிறாரு, திராட்சை ரசமும் பார்க்கிறாரு. திராட்சை ரசம் யூதர்கள் டெய்லி சாப்பிட்ற ஒரு ஃபுட். அவங்களுடைய ஃபுட்ல திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்க திராட்சை ரசத்தை யார் கொண்டு வந்து கொடுக்குறா? ராஜா கொண்டு வந்து கொடுக்கிறாரு. சரி, ராஜா கொடுக்கிற சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேன்னா ராஜா கொடுக்கிற மரக்கறி சாப்பாட்டா அவர் சாப்பிடுறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? ராஜா கொடுக்கிற ஃபுட் எல்லாம் எனக்கு வேணான்னு அர்த்தம் இல்ல. ராஜாவுடைய ஃபுட்ல சிலது எனக்கு ஒத்து வராது, என்னுடைய மத முறைமைகளுக்கு ஒத்து வராது, எனக்கு தேவன் சொன்னதுக்கு அதுக்கு ஒத்து வராது, அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கொடுக்கிறது ராஜாவாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவன் பிரதானிகளின் தலைவன்கிட்ட போறான், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடு, நீ என்ன பாரு, அதுக்கு பிறகு நீயே டிசைட் பண்ணு. பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய மிக மேன்மையான காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான் ஒரு பந்திய. என்ன பந்தி தெரியுமா? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அவைகளை எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்கு. இப்ப பிசாசு கொடுக்கிறான்னா நம்ம கொஞ்சம் என்னவா செய்யணும்? கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு ஒரு எதிராளி அல்லது நமக்கு சம்பந்தம் இல்லாத எதிரி ஒருத்தன் நம்ம கிட்ட அன்பு பாராட்டி வரானா நம்ம கண்டிப்பா என்னவா இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு வரான் திடீர்னு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறானே அப்படின்னா முடிவா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த முடிவுல அவன் காலில் விழுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அவன் நம்மளை அடிமையாக்குற சுபாவம் ஏதாவது ஒன்று இருக்கும், அவன் நம்மளை ஆளுகை செய்யற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதைத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசாசு கொடுக்கறதோ யார் கொடுக்கறதோ அதை கொஞ்சம் உட்காந்து ஆராயணும். இது எனக்கு தகுமா, எனக்கு இது தகுதியா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் எதை கொடுத்தாலும் உடனே சோத்திரம் பண்ணிட்டு உடனே ஓடிடுறது. பாபிலோனுடைய போஜன பந்தி திராட்சை ரசம், நம்ம சொல்றனே திராட்சை ரசத்தை குடி கொடுத்தாரு வேணான்னு சொன்னாரு, அது எதை குறிக்கிறது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:4. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் சொல்லுது பாருங்க. இதுதான் அவ என்ன செஞ்சாலும் ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாள்னு இருக்கு. பின்னாடி நீங்க 18ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவ கையில இருக்கிற பாத்திரத்துல என்ன இருக்குது? பொற்பாத்திரத்துல
அருவருப்பு, வேசித்தனம், அப்புறம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அத்தனையும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம். இன்னைக்கு உலகம் நமக்கு சில விஷயத்தை கொடுக்குது, பிசாசு கொண்டு வந்து கொடுக்குறானா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆனா கையில என்ன இருக்குது? என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் பொற்பாத்திரம். வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? கோல்டன் கப். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? அசுத்தம். வச்சிருக்கிற சாப்பாடு யாருடைய சாப்பாடு? ராஜா சாப்பாடு. ஆனா உள்ளுள்ள என்ன இருக்குது? அன்கிளீன், தீட்டுள்ளது. இங்கிலீஷ்ல அன்கிளீன் இருக்கு. இன்னொரு வார்த்தை அசுத்தம். அசுத்தமான காரியங்கள் உள்ள இருக்குது, அசுத்தமான மிருகங்கள் உள்ள இருக்கு, சாப்பிடக்கூடாதவைகள் உள்ள இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆகாரத்தை குறிக்காது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சகலவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரத்தோட புசிக்கலாம். இங்க சொல்றது எது? பிசாசினுடைய உபதேசங்கள், பிசாசு கொடுக்கக்கூடிய காரியங்கள், பிசாசின் ஆசீர்வாதங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுல கொண்டாந்து கொடுக்கும் போது பொற்பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து கொடுக்கும் போது ராஜாவு மூலமா கொடுப்பாங்க, உட்கார வச்சு உங்களுக்கு மேன்மைகளை. ஆனால் கொடுக்கிற விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வருகிறது இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. பிசாசும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இந்த பிசாசின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப மேன்மையா இருக்கு. சில காரியங்களை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். என்னன்னா, பொதுவா சபைகள்ல நாம இந்த ஜாதி பேரை சொல்லிலாம் என்ன செய்யறது இல்லை, கூப்பிடுறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்ற நமக்குள்ள எந்த விதமான ஜாதியும் கிடையாது, பாகுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க நானும் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப சபைக்குள்ள ஜாதி இருக்க கூடாது. இது ஜாதி என்பது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. இது பிசாசினுடைய போஜனம். ஏன் சொன்னா தேவன் உண்டாக்கினது கிடையாது. தேவன் ஆதாம் ஏவாளையும் படைச்சிருந்தார்னா, ஒரு ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அது உள்ள இருந்து இத்தனை ஜாதி என்ன செய்யாது, வந்திருக்காது. இது மனுஷன் உண்டாக்கின பிரிவு. அந்த மனுஷனுக்கு அது அந்த திட்டத்தை கொடுத்தது பிசாஸ். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நோவா காலத்துல 3 பசங்க வழியா தான் எல்லாம் வந்துச்சு. சேம் காம் யாபேத். இந்த 3 பேர் வழியா உலகம் வந்திருக்கும்னா கண்டிப்பா என்ன இருக்காது? ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படி ஜாதியை பத்தி பேசுறீங்க, ஜாதியை நம்புறீங்க, இந்த ஜாதிக்கு இந்த சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பிசாசுடைய போஜனத்துல உட்காந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுல போய் உட்காந்தாச்சு. இப்போ இதை நாம சொன்னோம்னா விசுவாசிகளுக்கு வருத்தம். சபைகள்ல ஜாதி பார்க்கறாங்க, கிறிஸ்தவன் ஜாதி பார்க்கறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாங்க பார்க்கல, சபையில பார்க்கல, இப்பயும் பார்க்கறது இல்ல, எப்பயும் பார்க்கறது இல்ல. நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா? நீங்க பார்க்காம இருப்பீங்களா? சபையில உங்களை ஜாதி சொல்லி கூப்பிட்டா கோவம் வரும்ல. சரி, ஓகே. இப்ப நீங்க போய் கவர்மெண்ட்ல நிக்கும் போது, வேலை வாய்ப்புக்கு நிக்கும் போது, சில சலுகைகளுக்கு வாங்கும் போது எதை யூஸ் பண்றீங்க? உங்க ஜாதியை யூஸ் பண்றீங்க, உங்க ஜாதி சர்டிபிகேட்டை யூஸ் பண்றீங்க, அதன் மூலமா கிடைக்கிற சலுகையை யூஸ் பண்றீங்க. ஆனா அதுக்கு மட்டும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது கவர்மெண்டே கொடுக்குது, நாங்க கேட்கல. ஏன் கவர்மெண்ட்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கே, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க சொல்லாமே. நீ உள்ளுக்குள்ள ஒரு மாய்மாலம், வெளிக்குள்ள ஒரு மாய்மாலம் பேசுறதனவோ சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு வெளியே நீயே போய் லைன்ல நிக்கிற. இந்த ஜாதிக்கு கிடைக்கிற சலுகை அதுதான் ராஜாவின் போஜன பந்தியில இருக்கக்கூடியதான அன்கிளீன். கொடுக்கிறது நம்ம கவர்மெண்ட். ஆனா ஜாதிக்கு போய் நீ நிக்கிற பத்தியா, அந்த ஜாதியில நீ பெருமையா பேசிக்கிட்டு அந்த ஜாதிக்குரிய சலுகையை வாங்கணும்னு நிக்கிறீங்களே, இதுதான் நீங்கள் தீட்டுப்படுதல். எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டோமோ, எப்போ ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சிட்டாரு, நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், ஒரே ரத்தத்தால் நம்ம வந்துட்டோமோ, நமக்கு எந்த விதமான சலுகையும் நமக்கு கிடையாது. நமக்கு பரலோகத்தினுடைய கோட்டா தான் உண்டு, ஜாதி கோட்டா கிடையாது. இன்னைக்கு இருக்கு கிறிஸ்தவங்க போயிட்டு மாய்மாலக்காரங்க, சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அப்படியே சபைக்குள்ள பேசும்போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, நாங்க பாகுபாடு கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது பையன் பார்க்கும்போது மட்டும் கேட்கறது, என்ன சைடு அவங்க, எந்த பக்கம், யாரு பார்க்கறது? ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க. இதுல ஒரு சிலதெல்லாம் உலகத்தை வெறுத்ததே இருக்கு. ஆனா கேட்கும் போது கேட்கறது, நீங்க என்ன, எந்த எந்த பக்கம் நீங்க, அப்படியே நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதா கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம்,
கர்த்தர் கிருபையா நம்மளை சென்னையில் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க வேற எந்த மாவட்டத்தை சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் ஜாதியை. கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாவட்டம் கர்த்தருடைய கிருபையில சென்னை மாவட்டம் மட்டும்தான். இந்த டோட்டல் கன்ஃபியூஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். இங்க இருக்கிறவன் எவன் என்ன கோத்திரத்தில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயாவது போனோம்னா கேட்பாங்க, நீங்க தமிழ்நாட்டில் சென்னை ப்ராப்பர் சென்னையா இல்ல இம்ப்ராப்பர் சென்னை, அதாவது கண்டுபிடிக்கிறாங்களாமா இவர் எந்த இடம். அப்படியே கேட்பாங்க, உங்க பேச்சை பார்த்தால் திருநெல்வேலி மாதிரி இருக்க. இல்லையே, ஒரு சிலர் மதுரைன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப நீங்க மதுரையா? இல்ல, நான் சென்னை. எந்த ஜாதியில எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீதான் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு வந்துட்டிய. இன்னும் உனக்கு எதுக்கு இந்த பிசாசினுடைய போஜன பந்தியில உட்கார்ந்துட்டு தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற? நீ தீட்டுப்படுறதும் இல்லாம ஒரு கூட்டத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற. சில பாஸ்டர்ஸ் பேசும்போது தங்கள் விசுவாசியை அடையாளப்படுத்தும் போது ஜாதி பேரை சொல்லி அவர் அந்த சோன்சோ, இவர் இந்த சோன்சோ. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அரசாங்கத்திலும் சரி, எதிலையும் சரி, ஜாதியை வச்சோ வேற எதை வச்சோ நமக்கு கோட்டா சிஸ்டம் கிடையாது. நாம கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள். அரசாங்கம் கொடுக்கிற இட ஒதுக்கீடை விட பரலோகம் உனக்கும் எனக்கும் ஒரு இட ஒதுக்கீடை வைத்திருக்கிறது. அந்த இடத்தை வேற யாருக்கும் பரலோகம் கொடுக்கவே கொடுக்காது. பரலோகம் உயர்த்த முடியாததையா எந்த அரசாங்கம் உயர்த்திற போது? சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகி போச்சு. 1947 70க்கு தாண்டிட்டோம். இன்னும் ஜாதி ஒளிஞ்சிச்சா? இடஒதுக்கீடு ஒளிஞ்சிச்சா? எந்த கவர்மெண்ட்டையாவது ஒழிக்க முடிஞ்சிச்சா? யாராலையும் முடியாது. ஆனா உனக்கும் எனக்கும் என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டார். ராஜாவுடைய பிள்ளைகளை மாத்திட்டாரு. எந்த கேஸ்டாலையும் எந்த இடஒதுக்கீடாலையும் ஸ்காலர்ஷிப்பாலையும் கிடைக்காத மேன்மைகளை அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு போய் வச்சிருக்கிறார். மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க எப்ப இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டீர்களோ நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, எதுவும் கிடையாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற எத்தனையோ மேல உட்கார்ந்து இருக்கிற பெருந்தலைகள் இன்னும் ஜாதியை பார்த்துட்டு அலையுது. அதனால தான் இன்னைக்கும் ராஜாவுடைய பந்தியில் அவங்க தீட்டுப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ரத்தத்திலே இருக்கக்கூடாது. நான் வெறும் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் த காஸ்ட். எத்தனையோ இந்த மாதிரி காரியங்களை பிசாசு புகுத்தி வச்சிருக்கிறான். மூட பழக்க வழக்கம்ன்ற பேர்ல. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு மேல ஒரு பயம் இருந்துச்சு, பிசாசுடைய மூட நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுடைய வழிமுறைகள் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ அது எல்லாமே என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்கணும், மாறி இருக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் செருப்பையும் தொடப்பக்கட்டையும் வச்சாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் இருக்கு தலைமாட்டில், கேட்டு பாருங்க, பிசாசு வரக்கூடாதான். பொருள் தான் மாறி இருக்கு, பிசாசினுடைய பயம் மாறல. எப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அப்பயே உன்னை பார்த்து தான் பிசாசு பயப்படணுமே ஒழிய நீ இன்னும் பிசாசை பார்த்து பயப்படுறீன்னா உனக்கு இன்னும் அந்த போஜனத்துல பந்தியில உனக்கு இன்னும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அந்த தொடர்பு இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல காத்து கருப்பு வரக்கூடாதுன்னு எதையோ கட்டி வச்சிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு குருத்தோலையில சிலுவை தொங்குது. பொருள் தான் மாறி இருக்கு, விஷயம் மாறல. அப்ப இது பிசாசினுடைய தானே. அதுக்கு முன்னாடி குருத்தோலைக்கு முன்னாடி ஒண்ணு வச்சீங்களே, எனக்கு வச்சீங்க? அது பிசாசு சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் வச்சா வராதுன்னு. யார் சொன்னா? என்னைக்கு இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் வேற எந்த தப்பும் உள்ள வராதபடிக்கு பாதுகாப்பதற்கு ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் தானியேல் சொல்றான், நீ கொடுக்கிறது ராஜா ஃபுட்டா இருக்கும்பா. உலகத்துல அதுக்கு மேன்மை இருக்குது, இட ஒதுக்கீடுக்கு. உலகத்துல எத்தனையோ காரியங்கள் மேன்மை உடையதா இருக்குது, நான் அதை சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன்? எனக்கு அது ஒத்து வராது. அது வந்த விதம் வேற. சிலர் சொல்லுவாங்க, எதுவுமே வாங்க மாட்டீங்களா கவர்மெண்ட்ல? நான் வாங்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன். அது என்னமோ அப்படி வச்சுட்டார் ஆண்டவர், எனக்கு அப்படியே என்ன கொண்டாந்துட்டார். எந்த சலுகையும் அரசாங்கத்தில் போய் நான் என்ன செய்யல, எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல. நான் தான் டாக்ஸ் கட்டியிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. பல நேரத்தில் ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கேன், ரோடே இல்லை. நான் தான் நிறைய காசு கட்டியிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு, நான் எந்த இட ஒதுக்கீடையும் போய் கேட்கவும் இல்லை, எதையுமே கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு தேவையான இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
என்ன இடத்துல கர்த்தர் ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அதான் சொல்லுவேன். ஏப்பா பைபிள் படிச்சா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? ஒருத்தர் என்ன கேட்டார், ஏப்பா வெறும் பைபிள் ஸ்டடி எடுத்தா வாழ்க்கையில நீ முன்னேறுவியா? மரக்கறி சாப்பிட்டா முகம் வாடி போயிடாதா? வெறும் பைபிள் மட்டும் போதிச்சா கஷ்டப்பட மாட்டியா? பிரச்சனை வந்துடாதா? பொருளாதார பிரச்சனை வராதா? பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? நான் சொல்றேன், நீ கொடுத்து பாரு மரக்கறிய, நாங்க அவனை விட நல்லா இருப்போம். நான் சொல்றேன், இடஒதுக்கீட்டுல நீ வாங்கி கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங்ல மேல வந்து உட்கார்ந்து சம்பாரிச்சு 60 வயசுல நீ அடைகிற மேன்மையை விட வேதாகமத்தை கையில தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் மேன்மையானதாக தான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம பார்க்கறதுக்கு மரக்கறி மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது எங்க சொந்தக்காரல ஒருத்தர் சொன்னாங்க, அவன் வேலை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சோம்பேறி மாதிரி வந்துட்டான், வேலையை விட்டுட்டு வந்துட்டான், அவன் சோம்பேறி அப்படின்னு. நான் கர்த்தர் சொல்லி வந்தேன். அவங்க எல்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்த்தவங்க, சொன்னவங்களா பெரிய இடத்துல இப்ப வேலை பார்த்தவங்க. நான் யாரையும் குற்றமா சொல்லல. நான் மரக்கறி சாப்பாடு சாப்பிட வந்தேன். நான் மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிட வந்தேன். நான் பியூர் நான் வெஜிடேரியன். நீங்க எதுவும் இப்படி சொல்றதுனால வெஜிடேரியன் நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது தானியேலை பத்தி சொல்றேன். தானியேல் அவங்க சாப்பாடோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது தானியேல் சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, இல்லப்பா உன் வாழ்க்கை அப்படி ஆயிரும், உன் வாழ்க்கை இப்படி ஆயிரும், ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு குழந்தை கையில இருக்குது, நீ என்ன பண்ண போற? நான் சொல்றேன், நாங்கள் 10 நாள் மரக்கறி சாப்பிட்ட மாதிரி சொன்ன மாதிரி இந்த பைபிளை தூக்கிட்டு கையில வந்தோம். என்ன எங்க முகம் வாடிருச்சு, என்ன நாங்க தாழ்ந்து போயிட்டோம். மற்றவர்களை பார்க்கிலும், அவங்கள நான் குறை சொல்லல, ஏளனமாய் பேசினவர்களை பார்க்கிலும் கர்த்தர் மேலதான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். என் நண்பன் ஒருத்தனை அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, நீ ஏசுன்னு போற, நீ நடுத்தரல தான் நிப்பேன்னு. இன்னைக்கு அவன் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். அவங்க சொல்ற அன்னைக்கு அந்த தகுதி எங்களுக்கு இல்லை. அவங்க சொல்ற அன்னைக்கு நாங்கள் நடுத்தல நிக்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனா நாங்க ஏற்றுக்கொண்ட அந்த தீட்டுப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இருந்த அந்த எண்ணம் இன்னைக்கு கொண்டு போய் அவனை மேல உட்கார வச்சிருக்குது. அதுதான் சொல்றேன், சில நேரத்தில் ராஜா கொடுக்குறாருன்னு எதையும் சாப்பிட்றாதீங்க, கவர்மெண்ட் கொடுக்குதுங்கன்னு தீட்டானதை எடுத்து போயிடாதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் கொண்டு போய் உங்களை கொலு மண்டபத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. 2வது தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலம் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க, இது 2வது பந்தி. இந்த பந்தியில என்ன விசேஷம்? முதல் பந்தி ராஜாவுடைய பந்தி. ராஜா பந்தியில தானியேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது அப்படி இல்லை, இது கட்டாயமாக கொண்டு போகப்பட்டது. இப்ப பொற்பாத்திரம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நாமே அந்த பாத்திரம்னு சொல்லுது. சிலதை கர்த்தர் என்ன செய்யறாராம்? கனத்துக்குரிய பாத்திரமாகவும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாக செய்கிறார். செய்தவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். அப்ப அந்த பாத்திரங்கிறது யாரை குறிக்குது? நம்மளை தான் குறிக்குது. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப பாத்திரத்தை கேட்டு கொண்டு போல ராஜா சொல்றாரு, கொண்டா அந்த பாத்திரத்தை, கொண்டா பெல்ஷாத்சார் கொண்டா. என்ன பண்ண போறோம்? பாபிலோனுடைய திராட்சை ரசத்தை அதுல ஊத்த போறோம். ஊத்தி நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்? சந்தோஷம். அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அந்த இடத்துல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த திராட்சை ரசம், பாபிலோனிய திராட்சை ரசம் ஊற்றப்பட்டது யார் மேல? எருசலேமின் பாத்திரத்தின் மேல. இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி தெரியுமா? இது பல நேரங்களில தேவனுடைய ஆலயத்தில பரிசுத்தத்துக்காக செய்யப்பட்ட பாத்திரம் பாபிலோனில அந்த திராட்சை ரசத்தை குடித்து அந்த ராஜாக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பாத்திரம் யார் கையில இருக்கு? ராஜா கையில இருக்குது. ஆனா பாத்திரம் யார் பாத்திரம்? எருசலேமுடைய பாத்திரம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீ வச்சிருந்தாலே வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் வசனத்துல பொற்பாத்திரம், அது எருசலேம் பாத்திரம் இல்ல. அது என்ன பாத்திரம்? அது பாபிலோனிய பாத்திரம். பாபிலோனுடைய பாத்திரத்துல பாபிலோனுடைய ரசம், அது அவங்களுடைய அருவருப்பு, அவங்களுடைய அசுத்தம் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ 2வது விஷயம் என்னன்னா, இந்த பாத்திரம் பரிசுத்த பாத்திரம். இந்த பாத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரம். நீங்களும் நானும்
ஆனா இந்த பாத்திரத்தை கொண்டு போய் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? பாபிலோனில் உள்ள ராஜாக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய டேலண்ட்ஸ், தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பிசாசினுடைய காரியங்கள் நடக்குதுங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நான் உலகத்துக்கு வேலை செய்யறது தப்பா? அதை சொல்லல, வேலை செய்யறது தப்பா சொல்லல. பிசாசுக்கு வேலை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது, பிசாசை சந்தோஷப்படுத்துறது. இன்னைக்கு பெரும் அளவுல இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காக ஒரு காலத்துல பிரகாசித்ததான ஒரு பாத்திரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு போய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிறைய தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக வைராகியமாய் பிரகாசித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், நான் சொல்றது ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை போல வளர்க்கப்பட்டார்கள். அடுத்த ஊழியக்காரனா வரணும்னு என்ன செய்யப்பட்டாங்க? வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனா திடீரென்று இந்த பிள்ளைகள் என்கிற பாத்திரத்தை பிசாசு எங்க கொண்டு போயிட்டான்? உலகத்துக்கு கொண்டு போய் சினிமாவிலையும் டிவிலையும் உலக பிரகாரமா எடுத்து ஜாலியா பயன்படுத்திட்டு இருக்கிறான். இப்ப இந்த பாத்திரத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற திராட்சை ரசம் என்ன ரசம்? ஊத்தப்பட்ட திராட்சை ரசம் தான். ஆனா என்ன திராட்சை ரசம்? பாபிலோனிய திராட்சை ரசம். இன்னைக்கு போய் சினிமாக்கு வாசிக்கிறான் யாரு? ஊழியக்காரனுடைய பையன். மியூசிக். இன்னைக்கு ஊழியக்கார பசங்களாம் சினிமா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய பசங்க எல்லாம் இன்னைக்கு சினிமால போய் ஆடிட்டு இருக்கிறான் உட்கார்ந்து. உலகத்தை மகிழ்விக்கிறான். கேட்டா சொல்றான் சினிமா தப்பா? சினிமா தப்பா? தப்பு இல்லைங்கிறது வேற. உன் பாத்திரத்தில் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய போஜனம் தானே, பந்தி தானே ஒழிய பாபிலோனிய பந்தி கிடையாது. பாபிலோனிய பந்தி சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நாங்க அது எப்படி தப்புன்னு தனியா சொல்லி தருவோம். அது என்ன அருவருப்பு, என்ன அசுத்தம், அதுக்குள்ள என்ன விதமான காம விகாரம் இருக்கு எல்லாம் சொல்லி தர முடியும். ஆனா இப்ப பிரச்சனை நீ யாரு கையில இருக்கிறன்றதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இந்த ரெண்டு நினைவு கர்த்தருக்கு எப்போ ஒத்து வராது. ஒண்ணு நீ அனலாயிரு, இல்லனா குளிராரு. இன்னைக்கு நிறைய பேரு பாத்திரம் என்ன பாத்திரம்? ஒரு பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரம், தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா இருக்கக்கூடியதான இடம் எங்க? பாபிலோனிய ராஜா கையில நிக்கிறாங்க. அங்க இருக்கிற திராட்சை ரசத்தை ஊத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க, மகிழ்ந்து களிக்குறி. அங்க இருக்கிற வைப்பாட்டிகளும் மனைவிகளும் புகழ்ந்து ஜாலியா இருக்கிறாங்களாமா. போய் இவன் வாசிக்கிற வாசிப்புல யார் ஜாலியா இருக்கிறா? குடிகாரனும் உலகத்துல உள்ளவனும் என்டர்டைன். அவங்களை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ ஆவிக்குரியவன் போய் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறான், சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறான். ஏன் இவன் வாசிக்கிறதுல அங்க இருக்கிறவன் மனம் திரும்புவானா? சினிமால வாசிக்கும் போது ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஓடி வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்னன்னு கேட்பாங்களா? அங்க என்டர்டைன். அதே ஆளு சர்ச்சில் வந்து வாசிச்சானா இங்க என்ன பண்றான்? பெர்ஃபார்ம். ஆனா இங்க வந்து அவன் சொல்றான், கண்ணை மூடி அப்படியே அபிஷேகம் இறங்குதாமா. எப்படா இறங்கும்? ஒரு ஊத்துல இருந்து எப்படி ரெண்டு தண்ணி புறப்படும்? ஒன்னு என்டர்டைன்மெண்ட், இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்னு நீ மறுரூபமாக்கப்படுவதற்கு வாசிக்கணும், இல்லனா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வாசிக்கணும். நீ தேவனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா, மனுஷனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா? நீ அவன் கையில கோப்ப, ஆனா நீ யாருடைய கோப்ப? தேவனுடைய கோப்ப. இங்க இருந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் அவனை என்கரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஊழியக்காரங்க வேற இங்க இருந்துட்டு இருக்கான். இங்க இருந்து கர்த்தர் கொடுத்த ஞானம் இத போய் அங்க இருக்கிறவனை திருப்தி பண்றதுக்கு, பாபிலோனை திருப்தி படுத்துறதுக்கு அங்க போய் டைரக்ஷன் பண்றது, அங்க போய் மியூசிக் வாசிக்கிறது, எல்லாம் பண்றது. ஆனா இவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களாமா. அங்க போய் மேடை ஏறணும்னு பிரைஸ் தி லார்ட், அங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இவர் என்ன ஆயிட்டாரு? ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு. அட தேவ நாமத்தை உயர்த்திட்டாராமா. எப்படி பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய திராட்சை ரசத்தை சுமப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டாயே ஒழிய, அது பாபிலோன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், ராஜா கையே. நம்ம நினைப்பான்
டேய், இந்த ஆசாரியன் கையில இங்க இருக்கிறத விட இன்னைக்கு இருக்கவன் அதான் நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதான் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் ஒரு ஆசாரியன் கையில நான் ஒரு பாத்திரமா இருக்கிறதை விட பாபிலோன் ராஜாவின் கையிலே ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், கவர்மெண்ட்ல இந்தியா அவார்டு வாங்கணும், தமிழ்நாடு அவார்டு வாங்கணும், கலைமாமணி பட்டம் வாங்கணும், லட்சமா சம்பாதிக்கணும், எல்லாரும் புகழணும், எல்லாரும் கூப்பிட்டு மெடல் கொடுக்கணும், பாபிலோன் ராஜா கையில் அவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா இங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் இருக்காது, அது பாட்டு மூலையில் இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா? பாபிலோன் ராஜா கையில இருந்தினா ஒரு நாள் நீ காணாம போவ. ஏன்னா ராஜாவே காணாம போவான். ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தினா நீ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவ. காரணம், ஆசாரிப்பு கூடாரம் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறது. உனக்கு எது வேணும்? உலகத்தின் மேன்மையா, இல்ல உலகத்தில் இருக்கிற புகழா, உலகத்தில் இருக்கிற பட்டமா, உலகத்தில் இந்த பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை புகழ்றதா, லட்சமா பணமா, எது வேணும்? இல்ல தேவன் கையில் இருக்கிற பாத்திரமா மாறணுமா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இங்க நீங்க நினைக்கிற மாதிரி பணம் வராது, இங்க நீங்க நினைக்கிற மாதிரி புகழ்லாம் வராது. இதுல சில ஊழியக்காரங்க கூட என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க. என்கரேஜ் பண்ணி சினிமாவில் அவர் புகழ் அடையும் போது, தேவனுடைய பிள்ளை சினிமாவிலே பெரிய ஆளாய் வந்திருக்கிறார், அவாவையும் சரியில்லை இவாவையும் சரியில்லை. இதான் உண்மை. பாபிலோன் கையில் இருக்கிற பாத்திரத்தையும் உள்ள இருக்கிற திராட்சை ரசத்தையும் ஒரு எருசலேம்ல இருக்கிற பிரதான ஆசாரியன் புகழ்ச்சியா பேசுறானா, ஆசாரியன்கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு உலகத்துல நடக்கிறதான ஒரு மேன்மையான விஷயத்தை, பாவமான விஷயத்தை இங்க இருக்கிறவன் புகழ்ந்து பேசுறான்னா ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம். ஏசபேல் கொடுக்கிற பந்தியில தீர்க்கதரிசி ஒருத்தன் போய் உட்கார்றானா தீர்க்கதரிசி கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.